இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் திருப்பி ரோகிணிக்கு என்கிட்ட உரண்டல் இருக்கிறதுக்கே வருவீங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த முத்துவையும் மீனாவையும் பார்த்தா தோணும். அந்த மாதிரி தான் முத்துவும் மீனாவும் அடுத்ததாக ஒரு பிரச்சனையை கூட்டு வராங்க. என்னென்னா கடலை ஊரில் உலகத்தில் எங்கேயுமே கடலை கிடைக்காதுங்கிற மாதிரி கடலையை எடுத்துகிட்டு போய் மூட்டையில் கொஞ்சம் கடலையை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா கிறிஷோட வீட்டுக்கு போகிறாங்க. கிறிஷோடைய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அவங்க ஏதோ பஸ்லேருந்துலாம் வந்தாங்க, இறங்கி வருவாங்க போவாங்க அப்படிலாம் இருக்கும். ஊருக்கு வேறு ஏதோ ஊரில் இருக்காங்கன்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முத்து பாட்டி முத்துடைய ஃபேமிலியெல்லாம் இருக்க ஊர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மதுரை கிட்டக்க மாதிரி காமிப்பாங்க. இப்போ இது என்னவோ இந்த அங்கேருந்து வரும்போது தான் உங்கள் சித்தி வீட்டில் இருந்தாங்க, அப்புறம் ஏதோ மயங்கி விழுந்தாங்கன்னா காமிச்சாங்க. இப்போ என்னவோ ஏதோ பக்கத்தில் இருக்க மாதிரி அப்பப்போ நினச்சா ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகலாங்கிற மாதிரி எல்லோரும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா புது பிரச்சனை என்ன வரப்போகுதுன்னா, இப்போ கிறிஷோடைய அம்மா கிட்ட பாட்டி கிட்ட, அதாவது இவங்க ரோகிணியோட அம்மா கிட்ட ரோகிணி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இதுக்கு மேலே இவங்க வந்தாங்கன்னா இவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிடுது. அவங்க அங்கே இருந்தாங்க, அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, அவங்க திருப்பி இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி கடலை வாங்கிட்டு வருவானுங்க, நீ ஒன்று அந்த ஊரை விட்டு காலி பண்ணிப்போ, நீ உனக்கு உடம்பு செல்லாட்டியும் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா சம்பவம் செஞ்சு விட்ற மாதிரி அவங்கள திட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இவங்க கிளம்பி போனால் எப்படிரா திட்டுறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக அப்போன்னு பார்த்து நர்ஸ் மட்டும் வந்தாங்கன்னா இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் மயங்கி விழுந்தாங்க, அவங்க பொண்ணு தான் என்னை அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம் வந்துடும். இவங்களோட பொண்ணு இருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறாங்க. நம்ம கிட்டக்க மறைக்கணும்னா நமக்கு தெரிஞ்சவங்கள தான் அந்த பொண்ணு இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த யோசனை ஒன்று மீனாவுக்கோ முத்துக்கோ வரணும். ரொம்ப நாளாக அந்த ரோகிணி மாட்டாமல் இருக்கிறத இழுத்துட்டு கொண்டு போயாச்சு, ஒரு வருஷத்துக்கு இழுத்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காக சந்தேகம் வர மாதிரியாச்சும் கதையை கொண்டு போகணும். எதுவுமே இல்லாமல் சும்மா ஏற்கனவே ஒரு சந்தேகம் வந்துச்சு, அந்த ப்ரௌன் மணியோட ஃபோட்டோ எல்லாத்தையும் கொடுத்து விட்ருக்கேன்லாம் முத்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா எங்கேயுமே ஒரு மாட்டலை. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கசாப் கடைக்காரர்னா யாராச்சும் ஒருத்தங்க கேப் ஓட்டுறவங்களுக்கு லைட்டாக தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் என்றைக்கா ஒரு நாள் இருக்கும். ஆனால் எதுவுமே தெரிய வரலங்கிறதும் இப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தப்பிச்சிடறாங்கிற மாதிரி இல்லாமல் மாற்ற மாதிரி விஷயங்கள் வரணும். இதுக்கு நடுவில் இன்னொரு பெரிய ஒரு ஆப்பாக என்ன வரலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, விஜயாவுக்கு அந்த டான்ஸ் கிளாஸில் இருக்க ரெண்டு பசங்க ரதி தீனா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி எங்கேயாவது ஓடி போக ஏதாவது பிரச்சனையாக அந்த பொண்ணோட அப்பா பிரச்சனை பண்ணி விஜயாவை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறதோ இல்லை நெஜ அரெஸ்ட் பண்ணுறதோ நடக்கலாம். இன்னொரு பக்கம் மனோஜ் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா இப்போ முத்துக்கும் மீனாவும் கொடுக்கணும். ஏன்னா 4 லட்ச ரூபா மதிப்புள்ள நகையை கொண்டு போய் வித்துட்டார். 2 லட்சத்தை கொடுத்தாரு, மிச்சம் 2 லட்சத்தை கொடுக்கல. ஆனால் அந்த 2 லட்சத்தை கொடுக்காம தன்னுடைய மனைவிக்கு தங்க செயின் வாங்கிட்டு வரது என்ன, அப்புறம் இவருக்கு 50,000க்கு வாட்ச் வாங்குறது என்ன, அம்மாவுக்கு 15,000 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு வரது என்ன, அப்பாவுக்கு ஒரு குற்றால துண்டு வாங்கிட்டு வரது என்னன்னு வாங்கிட்டு வந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ பணத்தை கொடுக்காம இருக்கியே அப்படின்னு இவங்க யாராச்சும் கேட்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே கிரெடிட் கார்டில் தானே இவ்வளோத்தையும் தேய்ச்சார், கிரெடிட் கார்டில் பணத்தை கட்ட முடியல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கல் அதிகமாகுது, கிரெடிட் கார்டுக்காரங்க கடைக்கு வராங்க மிரட்டுறாங்கன்னு கதையை கொண்டு போனால் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? மாட்டாமலே ரோகிணி போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.